கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். கோவை மாநகர கூட்டம் கடந்த 13ஆம் தேதி மேயர் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 47வது வார்டு அதிமுக உறுப்பினர் பிரபாகரனை அடுத்த 3 கூட்டங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பிரபாகரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தான் எந்த தவறும் செய்யாத நிலையில் விதிகளை பின்பற்றாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜி சுரேந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் பி நெடுஞ்செழியன் மற்றும் எஸ் தமிழ்ச்செல்வன் ஆஜராகி வாதிட்டனர். இதனையடுத்து எதிர்ப்பு குரல் எழுப்பியதற்காக சஸ்பெண்ட் செய்வீர்களா என அரசு தரப்பு வழக்கறிஞரை நோக்கி நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனை சஸ்பெண்ட் செய்து மேயர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி அடுத்த மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் கூட்டத்தில் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கவுன்சிலர் பிரபாகரனுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.